ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனியோடது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற பாதி பொருள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தயாரிக்கிறது தான். ஷாம்பாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், ப்ரூவாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஏரியாவை வந்து இவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுலேருந்து, பேஸ்ட்லேருந்து, மேக்கப் கிட்ஸ்லேருந்து, டீ போடுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட். ஸோ இப்போது இவ்வளோ ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயம் தானே. சரி வாங்க, ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்து சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நம்ம போய் அடுத்தது வந்து ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இது வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா, இப்போ ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது, நல்ல கரெக்ஷன் ஆகுது. இப்போ பேண்டமிக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே ரொம்ப பெரிய கரெக்ஷன் வந்து நடந்துச்சு. ஆனால் இந்த எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கரெக்ஷன் ஆகலை, டக்குன்னு வந்து மேலே வந்துருச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இதேமாரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் லோவில் இருக்குது. 200 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணியிருக்கு. அது கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிளேஸ்க்கான பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும். அழகாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கீழே வந்திருக்கு. இங்கே வந்து லைட்டாக ரிவர்சல் வந்து நடந்திருக்கு. இதனால மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, ஷாம்பு, மற்ற ப்ராடக்ட் எல்லாம் வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க. மக்கள் தொகை அதிகரிக்க பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டாகவும் சேல்ஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா 26 கரெக்ட் பண்ணி திரும்பி மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு அப்சைட் பாசிபிளும் இருக்குது. ஸோ நீங்களும் அதை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்குது. ஸோ எம்ஏசி சிக்னல் வந்து பாசிட்டிவாக இருக்குது. கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்டும் மார்ஜினும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளெட்ஜிங் வந்து ரொம்ப ஜீரோவாக இருக்குது. இதில் வந்து எஃப்ஐ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போ லாஸ்ட்டு குவார்ட்டர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் லைட்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மொமெண்டம் இல்லாததுனால இது வந்து ஒரு வீக்னஸாக இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அனலிஸ்ட் வந்து 20% மேலே அப்சைட் போகும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஇ ரேஷியோ வந்து 40க்கும் மேலே இருக்குது. ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் இதை மேலே போச்சு அப்படின்னா 3100 வரையும் போகலாம். கொஞ்சம் லோவுங்கிறது 2296 கிட்ட வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஐடிசி கூட பார்த்துருப்போம். ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா கல் மாரி உட்காந்தே இருப்பான், மேலவே போக மாட்டான். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மேலே போய்டும். அதேமாதிரி தான் இந்த ஸ்டாக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்கு தான். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சம்டைம்ஸ் வந்து பெரிய கரெக்ஷன் நடக்குது ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னா இதேமாரி ஸ்டாக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இவங்க வந்து டிவிடெண்டும் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் மணி கண்ட்ரோலோட இந்த ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருக்கு, மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ செல்லிங்கும் வந்து இது இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுமாரி அதிக இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக அனலிஸ்ட் வந்து பைக்கால் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 20% அப்சைட் போகுங்கிறது மாரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.